கிரிக்கெட்ல பந்து எந்த பக்கம் திரும்பும்னு பேட்ஸ்மேனுக்கு தெரியலனா அது ஒரு பவுலரோட வெற்றி. ஆனா அந்த பந்து எப்படி திரும்புதுன்னு உலகத்தோட பெஸ்ட் பேட்ஸ்மேன்களுக்கே புரியலனா அதுதான் குல்தீப் யாதவ் மேஜிக். குல்தீப் அப்படினாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது 2019 வேர்ல்ட் கப்ல பாபர் அசாம் விக்கெட் எடுத்த அந்த பால் ஆஃப் த செஞ்சுரி தான். பந்து காத்துலே வளைஞ்சு வந்து ஸ்டெம்ப தூக்குனப்போ பாபர் அசாம் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. ஆனா அந்த புகழுக்கு அப்புறம் ஒரு மோசமான காலம் வந்துச்சு. விக்கெட் எடுக்க முடியாம ஐபிஎல்ல கூட வாய்ப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா 2022க்கு அப்புறம் நாம பார்த்தது ஒரு புது குல்தீப். தன்னோட ஆக்ஷன்ல சில மாற்றங்களை செஞ்சு பந்தை இன்னும் வேகமா வீச ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு 2026லயும் ஓடிஐ T20 ரெண்டு ஃபார்மட்லயும் இந்தியாவோட மெயின் வெப்பனா இருக்காரு. இந்தியாவோட 2024 T20 வேர்ல்ட் கப் வெற்றிலையும் இவரோட பங்கு ரொம்ப முக்கியமானது. குல்தீப் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குணம் அவரோட பிரசிஸ்டன்ஸ். ரிஷப் பண்ட் மற்றும் ரோஹித் சர்மா கொடுத்த அந்த ஆதரவை இவரை மறுபடியும் ஒரு மேட்ச் வின்னரா மாத்துச்சு. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்லயும் சரி இந்தியன் டீம்லயும் சரி விக்கெட் வேணும்னா கேப்டன் உடனே பந்த குல்தீப் கிட்ட தான் கொடுக்குறாங்க. திறமை என்னைக்குமே அழியாது. சரியான உழைப்பு இருந்தா எப்போ வேணா ஜெயிக்கலாங்கிறதுக்கு குல்தீப் தான் சாட்சி. இவருக்கு யாராவது ஃபேன்ஸ் இருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.